பிரின்ஸ் புக்கோடைய சம்மரியோட கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது நேற்றைய தேவையிலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றைய தேவையிலிருந்து மீறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிக்கோலா மேக்கியவெல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது நான் நான் நேற்று ஆட்சிக்கு வருவதற்காக நான் வாக்குறுதிகள் கொடுத்தேன். இன்று நான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் வாக்குறுதிகளை தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய டிஎம்கே ஏடிஎம்கே எலெக்ஷன் எடுத்தாலும் சரி, மக்கள் வந்து எப்பவுமே ஃபேவரா தான் வந்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரும் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு நம்மளுடைய அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து நான் இதை வந்தா இதை செய்வேன், கம்பெனி ஐடி கம்பெனி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டு மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. ஆனா நிறைவேற்றுவாங்களான்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிருவாங்க. அதே போலதான் இங்க டிஎம்கே ஏடிஎம்கே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நாங்க வந்து அனைத்து மகளிர்களுக்கும் ஓய்வூதியம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இப்ப வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட கடைகள் மட்டும் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதே போல வந்து மக்கள் வந்து உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து நிறைய செஞ்சிருந்தா தான் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த லெவலுக்கு கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதை கொண்டே அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேவரட்டா செஞ்சோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவங்க விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து ஒரு இளவரசனாக இருக்க வேண்டிய மன்னன் எப்பொழுதுமே மற்றவர்கள் உனக்காக உயிரை கூட தருவேன். உனக்காக நான் உனக்காக என் உயிரையும் உடலையும் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்பாத. நீ முன்னேற்பாடுகளா பல நடவடிக்கைகளை எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர்களின் அழிவு காலம் பக்கத்தில் நெருங்கி விட்டது என்றால் அவர்கள் ஓடி விடுவார்கள் அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருப்பாரு. நம்ம அவங்களுடைய பேச்ச நம்ம ரிலேட்டிவ்ஸோட பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம எந்த முன்னேற்பாடுகளுமே செய்யாம நம்பி இருந்தோம் அப்படின்னோம்னா கடைசியில நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிறத சூப்பரா சொல்லியிருப்பாரு. அதே போல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு 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 மனுஷனை வந்து லேசா வந்து காயப்படுத்தி விட்டால் அவன் மறுபடியும் நம்மை தாக்குவதற்கு வந்து விடுவான். ஒருத்தனை ஒரே தடவையில அவனுடைய கதையவே மொத்தமா முடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல இதை வந்து சூப்பரா எந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நீ நீ வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டுமாயின் ஒரு முறை மட்டுமே நீ கொடுமைகள் செய்யலாம். அந்த நாட்டின் மீது படையெடுத்து கொடுமைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ நீ எந்த தவறுகள் செய்தாலும் அதை மற்றவர்களின் கைகளில் உன் கைகள் படாமல் மற்றவர்களின் மற்ற அதிகாரிகளின் கைகள் படும்படியே செய். அது அடுத்தவர்கள் செய்தது போல் காமித்து விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அதிகாரத்துக்கு வந்தவுடன் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்த உடனே நீங்கள் நீங்கள் கொலைகள் எதுவும் செய்ய வேண்டுமாயின் மற்றவர்களின் கைகளில் செய்துவிட்டு அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிரூபித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருப்பாரு. இந்த புக்கை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சம்மரிஸ் வந்து புக்ஸோட சம்மரிஸை வந்து நான் அப்லோட் பண்றேன். நன்றி.